அரையாண்டு விடுமுறையில் இருக்கும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் வாழ்த்துக்கள். வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேரண்ட்ஸு அதை விட ரொம்ப இரிட்டேட் ஆவாங்க. ஏன்னா ஒரு குழந்தைய பார்த்துக்கிறதே உங்களுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருந்தால் ஊருப்பட்ட குழந்தைய பார்த்துக்கிற டீச்சர்ஸ்க்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா, காலையில் நம்ம வீட்லேயுமே அதே பிரச்சனை தான். இவங்க 2 பேரும் எனக்கு அடுப்பில் சமையல் பண்ணி கொடு, எனக்கு அடுப்பில் சாதம் வடி, நாங்கள் புளி சாதம் செய்ய போகிறோம், நீ வா வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வெளில கூட்டின்னு உட்கார வச்சுட்டு அவங்க செஞ்சுன்னு இருந்தாங்க. நம்ப மாட்டீங்க, உண்மையாலுமே அவங்க செஞ்ச சாப்பாடு தான் இன்றைக்கி சாப்பிட்டேனே நான். ரொம்ப நாள் கழித்து ஒரு வாரமாக வீட்டில் இருக்கிறோம்ல, நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்த ஞாபகம் தான் அதிகமாக இருந்துச்சு. ரொட்டீனே இதான் எனக்கு. டெய்லி ரொட்டீன்லாம் போடுவாங்கள்ல, இதே தான் எனக்கு. காலையில் எழுந்து இவங்க 3 பேரையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு டிவி போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுட்டு அப்படியே போய் படுத்துருவேன். படுத்தேன்னா 12 மணி 1 மணிக்கு தான் எழுந்து சாப்பிட்றது, மறுபடியும் கொஞ்சம் நேரம் தூங்குறது, அவ்வளோதான். ஈவினிங் ஆகிடும்ல, அதனால அவங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்கிறதுலேருந்து அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு ஒரு நாளும் அப்படி தான் போயின்னு இருந்துச்சு. அது மாதிரி தான் எனக்கு இப்போவும் இருக்குது. ஒரு வாரமாக இதே தான். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருந்தபோது இப்படி தான் இருந்தோம்ல அப்படிலாம் நினச்சிக்கின்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரையாண்டு லீவ்லாம் சீக்கிரமாக போயிடும். எல்லா லீவும் சீக்கிரமாக போயிடும். 2 நாள் நல்லா இருக்குமோனு அதனால நம்ம ஸ்கூலுக்குள்ள அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கார்டன்லாம் தண்ணி இல்லாமல் பனிலாம் பெய்யுது, ஆனால் தண்ணி விடுறதே கிடையாது. எல்லா செடியுமே ரொம்ப டேமேஜாக ஒரு நல்லா பார்க்க ஒரு செழிப்பாகவே இல்லை, வறட்சியாக காணப்பட்டது. அதனால் காலையிலேயே நம்ம மோட்ரு போட்டு எல்லாத்துக்கும் தண்ணி விடணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கார்டன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொய்யா மரம், வாழை மரம், பப்பாயா அதுதான் இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. மாங்காய் இன்னும் காய்க்கலை, குட்டியாக இருக்கு. அப்புறம் முருங்கை கீரை வேணும்னா ஒரு வீட்டுக்கு பத்தம் ஒரு நாளைக்கு அந்த அளவுக்கு இருக்குது. மற்றபடி கார்டனில் இருந்த பூச்செடி அது எல்லாமே வாஷ் அவுட் ஆகிடுச்சு. நான்லாம் வீட்டில் இருந்தேன்னா காசே இல்லைன்னா கூட அந்த வண்டியை ஃபஸ்ட்டு நிறுத்திடுவேன். எப்படி நம்ம காசு கொடுக்க போகிறோன்னு அது செகண்டரி. ஃபஸ்ட்டு பூச்செடியை நிறுத்திட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்கார ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டாண்ட செடி வந்துக்குது, இல்லை எங்கள் அண்ணனுக்கு எங்கள் தம்பிக்கு யாருக்குனா ஃபோன் பண்ணி காசு வாங்கி அந்த செடியை வாங்கி தீருவேன். வாங்கி வைப்பேன் ஆசையாக. ஆனால் கேட்டை திறந்து விட்டுட்டு யாருன்னா போயிடுவாங்க, ஆடு மேய்ஞ்சிடும், அது ரொம்ப கஷ்டமாயிடும். இன்றைக்கி ஒரு குறிப்பாக நம்ம வீட்டில் ஒரு பேட் சம்பவம் நடந்துச்சு. கேட்டு யாரோ திறந்து விட்டு போயிட்டு இருக்கிறாங்க. மாடு வீட்டு உள்ளே வந்துச்சு. எங்கள் டிவி அந்த ஹாலில் மேட்டில் நின்று உச்சா போயிடுச்சு. ப்ளஸ்ஸி மாடு ஷேரன் மாடு ரெஸ்ட் ரூம் போகுது, மாடு எங்கேருந்து வந்துச்சுன்னா பெரிய மாடு. அதுக்கப்புறம் பார்த்தா மேட்டு ஃபுல்லாக உச்சா போயிட்டு அதை க்ளீன் பண்ணவே இன்றைக்கி ஃபுல்லாக சரியாக இருக்கும். தேங்க்யூ டு ஆல்.